ஹலோ, ஹலோ, நான் டாக்டர் சுதாகர் பேசிகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். ஆ, இன்னைக்கு ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். நீங்கள் ஹால் டிக்கெட் கொடுத்தா நல்லாயிருக்கும். சார், இப்போ அது எப்படி முடியும் சார்? நாங்கள் ஹையர் அத்தாரிட்டிலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹால் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுற ரூல்ஸ் நம்மக்கிட்ட இல்லை சார். ஓ, நான் வந்து ஆல்ரெடி சென்ட்ரலில் என்டிஏ ஜாயின்ட் செக்ரட்டரிட்ட பேசியிருக்கேன். அவங்க உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப அவங்கள சொன்னால் நல்லா இருக்காது. சாரி சார், ரூல்ஸ்க்கு எதிராக எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியுமா? ரூல்ஸை மீறிட்டு பண்ண சொல்லி நான் தான் சொல்லுவேனா? நான் வந்து ஒரு லா அபைடிங் சிட்டிசன். நான் உங்களுக்கு சொல்கிறது வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் சிட்டிசன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு பாவம் ஒரு பெண் பிள்ளை டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுது. இதெல்லாம் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்டிஏ ஜாயின்ட் செக்ரட்டரிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அட் எனி காஸ்ட் அந்த பெண் பிள்ளைக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து தான் ஆகணும். சார், கோவிட் எஸ்ஓபி இருக்கிறதுனால உடனடியாக அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். நாளைக்கு ஏதாவது ஏடாகுடமா ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் சார் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். எனக்கு தெரியுமா, கோவிட் இன்சார்ஜ் மினிஸ்டரே நான் தானே. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பொண்ணு ரொம்ப ஆசையோடு இருக்கா. அதுக்காக என்ன ரூல்ஸ்லாம் சரி பண்ணணுமோ அண்ட் வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரூல்ஸ்குள்ளே நான் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நான் நேரில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. சார், சீஃப் மினிஸ்டர் சைட்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க சார். நானும் என்னோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசி பார்க்குறேன் சார். நீங்கள் பேசுங்க. நான் சிஎம் கிட்ட இருந்தும் லெட்டர் வாங்கி கொடுக்குறேன், என்கிட்ட இருந்தும் லெட்டர் கொடுக்குறேன், உங்கள் ஹையர் அத்தாரிட்டியில இருந்தும் டைரக்ஷன் வாங்கி கொடுக்குறேன். But I don't know how you will do it, but you have to do it. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் குட் சார். மார்னிங். ஹலோ பிரகாஷ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் சார். சார், நீங்கள் இன்னைக்கு போட்ட ட்வீட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போச்சு சார். இங்கே பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு இஷ்யூவை வச்சுக்கிட்டு ட்வீட் பண்ணுவேன். அதனால ஒரு 4 பேர் பயனடைகிறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் என்ன பண்ணாலும் ரொம்ப நல்ல மனசோட பண்ணுவீங்க சார். இதுதான் உங்கள் வேலைக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குது. அதனால உங்கள் மேலே எங்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது சார். நீங்கள் எழுதுகிற எழுத்தெல்லாம் லட்சக்கணக்கான பேரை ஊக்குவிக்கிறது சார். ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு சார். உங்களோட அந்த சமுதாய அக்கறையை எல்லாரும் பார்த்து கற்றுக்கணும் சார். இங்கே பாருங்க பிரகாஷ், நாம ஒவ்வொரு நாளும் அரசியல்வாதிகளை, அரசாங்கத்தை குறை சொல்லி எந்த யூஸும் இல்லை. நம்ம வேலையால ஒரு 4 பேர் பயனடைகிற மாதிரி இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை சார். அதாவது நான் இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, உங்கள் ட்வீட்டை பார்த்து சுதாகர் சார் டெல்லி என்டிஏ ஜாயிண்ட் டைரக்டர் கிட்ட பேசியிருக்காரு சார். சிஎம் ஆஃபீஸ் சைட்ல இருந்தோ இந்த விஷயமா பேசியிருக்காங்க சார். எக்ஸலண்ட். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் எழுதுற வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ சென்னை நோடல் ஆஃபீஸர் கிட்ட டாக்குமெண்ட் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இன் டைமுக்கு அந்த பொண்ணு எக்ஸாம் சென்டருக்கு வந்தாகணும். ஃபண்டாஸ்டிக். என்னோட ஒரு ட்வீட்னால இவ்வளோலாம் வேலை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மினிஸ்டர் சுதாகரனுக்கு என்னோட நன்றியை சொல்லிருங்க. ஓகே சார். ஓகே ஓகே பிரகாஷ், தேங்க்யூ தேங்க்யூ. Good morning, everyone. As all of you are aware that the Supreme Court has decided to conduct the NEET exam for students who have not returned the exams last month, which was to be held on 30 September 2020 due to the COVID-19. Rules and regulations are to follow strictly as usual.
All the procedure in the examination should be conducted without any disruption and mishand. Moreover, we should follow COVID SOPs guideline are given by the state government. Neither be any changes may not any exemption given in any circumstance. As we are aware, we are facing toughest situation of pandemic, of crisis of the entire world. No excuses to be given to any of the state directors and to the staff to modify guideline given by the government. If any person found guilty in the matter, legal action will be initiated. Hope all of you in here would have gone through all the instruction guideline given by the NT. I am sure that you will do out of your responsibility with dignity and decor. Wish you all the best. Thank you. ஹலோ சார். ஹலோ, நான் கார்த்திக் பேசுகிறேன். தனுஜா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் பேர் சொல்லுங்க. தனுஜா கரேகவுடா. ரோல் நம்பர் 270401705 அப்ளிகேஷன் நம்பர் 20041566669. I'm sending all the details to the facilitating department. By then எனக்கு சிஎம் லெட்டர் மட்டும் அனுப்பிடுங்க. ஷுவர். ஆக்சுவலி ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டோட எதிர்காலம் வீணாகக்கூடாதுன்னு நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்க டியூட்டியை நாங்க பண்றோம். நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டா மட்டும் போதும். I'll try my level best to get approval from Delhi. And also follow up with the facilitating department. யா, நோ ப்ராப்ளம். டாக்குமெண்ட் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. தேங்க்யூ. வாழ்க்கையை தட்டி எழுப்ப அரசாங்கம் தயாராக உள்ளது. சிஎம் எடியூரப்பா என்று பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். ராமமூர்த்தி சார், நமக்கு இப்போ டைம் இல்லை, எல்லாம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. சிஎம் சர்வேக்காக வந்துக்கிட்டு இருக்காருப்பா. பாதிக்கப்பட்ட இடத்தோட மக்களை சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அந்த ஏற்பாடு செஞ்ச மையங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த டிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ். குட் மார்னிங் சார். என் பேர் பிரதீப் ஈஸ்வரன். எஸ், பிரதீப் ஈஸ்வர். நீங்கள் இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் ஆமாம் சார், நீட் நோடல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். ஓகே. அங்கேருந்து அலோகேஷன் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு எக்ஸாம் சென்டரில் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் லெட் மீ நோ. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். வெல்கம். ம்.